சென்னையில் இந்த ஆண்டு குடிநீர் பிரச்சினை இருக்காது என அமைச்சர் KN நேரு உறுதியளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கேள்விக்கு பதிலளித்த அவர், வடசென்னையில் பழைய குடிநீர் கழிவுநீர் குழாய்கள் சீர் செய்யப்படும் என்றும், வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் குழாய்கள் சீர் செய்யும் பணி 2026க்குள் நிறைவடையும் என்றும் கூறினார். மேலும் வருகிற ஜூலை மாதம் வரை சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும், சென்னையின் குடிநீர் தேவை 13.22 TMC ஆக உள்ள நிலையில் தற்போது இருப்பு 15.56 TMC ஆக உள்ளதாக தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வரும் நிலையில் அதற்கேற்ப அரசியல் வியூகங்களையும் விஜய் அமைத்து வருகிறார். இம்மாத இறுதிக்குள் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமனம் செய்யும் பணிகளை முடிக்க வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் N. ஆனந்திற்கு விஜய் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை சென்னை பனையூரில் நடைபெறவுள்ளது. இதில் புதிதாக தேர்வு செய்யப்படவுள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அணித் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 மாதங்களாக மாவட்ட செயலாளர் தேர்வு நடைபெற்று வந்த நிலையில் நாளை இறுதி செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தஞ்சையில் UGC புதிய வழிகாட்டுதல்களை எதிர்த்து அதன் நகலை தீயிட்டு கொளுத்தி கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க ஆளுநர்களுக்கு அதிகாரம் வழங்கும் வகையில் UGC வழிமுறைகளில் வரைவு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கர்நாடகாவின் முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்ட எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தஞ்சை மன்னர் சர்போசி கல்லூரியில் UGC வரைவு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 38 பக்கங்கள் கொண்ட UGC அறிவிப்பு நகலை மாணவர்கள் தீயிட்டு கொளுத்தி கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போலீசார் தண்ணீர் ஊற்றி எரிக்கப்பட்ட நகலை அணைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமைத் தொகை முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத் தொகை குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. சுமார் 1,14,65,525 பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் 14 அல்லது 15 ஆகிய தேதிகளில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வரவு வைக்கப்பட்டது. இதனால் குடும்பத் தலைவிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு ராமலிங்கம் கட்டுமான நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களில் சென்னையில் 3வது நாளாக வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினரான ஈரோட்டைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் வரி ஏய்ப்பு செய்ததாக வருமான வரித்துறையினர் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள ராமலிங்கம் கட்டுமான நிறுவனம், ஆழ்வார்பேட்டை SPS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அலுவலகத்திலும் வருமான வரித்துறையினர் 3வது நாளாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை திருவான்மியூரில் 800 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவான்மியூர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக வந்த வாகனத்தை சோதனை செய்ததில் சுமார் 800 கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மாதவரத்தைச் சேர்ந்த பாஷா மற்றும் கொடுங்கையூரைச் சேர்ந்த பிரகாஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அதேபோல் ஒடிஷா மாநிலத்திலிருந்து ரயில் மூலம் சென்னையில் விற்பனை செய்வதற்காக கஞ்சா கடத்தி வந்த நபரை ரயில்வே போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள X தளப்பதிவில், கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்த செய்தி வேதனை அளிப்பதாகவும், இந்த துரதிருஷ்டமான சம்பவத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விளைவதாகவும் பதிவிட்டுள்ளார். ஈரோடு இடைத்தேர்தலில் குற்ற வழக்குகள் உள்ள வேட்பாளர்கள் அதனை தொலைக்காட்சி பத்திரிகைகளில் 3 முறை வெளியிட வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் ராஜகோபால் சுங்கரா தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள், அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. இதன் பின்னர் பேசிய மாவட்ட தேர்தல் அலுவலர் ராஜகோபால் சுங்கரா, கடந்த முறை தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்யாத 3 வேட்பாளர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். இந்திரா நகரில் உள்ள ராகவேந்திர சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலைக்கு போய்க் கொண்டிருப்பதாகவும், திமுக ஆட்சியில் 5 மடங்கு விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இன்றைய நிலைமையில்
அன்றைக்கு இருந்த விலைவாசி 5 மடங்கு உயர்ந்திருக்கு. ஒரு வீட்டுக்கு 5000 ரூபா கொடுத்தாலும் அந்த விலைவாசி உயர்வை ஏழை எளிய மக்கள் யாருக்கெல்லாம் அந்த 1000 ரூபா கொடுக்குறாங்களோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கெல்லாம் 5000 ரூபா கொடுத்தாங்கன்னா சமாளிக்க முடியும். ஏன்னா 3 முறை மின்சார கட்டணம், பல முறை பால் பொருட்கள் விலை உயர்வு, அதுபோல் முத்திரைத்தாள் விலை உயர்வு, இது மாதிரி வரிகளும் கட்டண உயர்வுகளும் தான் இந்த ஆட்சியில் சரியாக நடைபெறுது.